Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா AutoCAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு பிளான் எப்படி ப்ளாட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே நான் ஒரு ட்ராயிங் போட்டு வச்சுருக்கிறேன். அதை வச்சு அந்த ஷீட்டில் நான் வேறு ஒரு ட்ராயிங் ப்ளாட் பண்ணுறேன். இது பஞ்சாயத்து அப்ரூவலுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படி ஒரு லேஅவுட் போடுறேன். இப்போ முதல்ல லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி பிளானோட ரூம் ப்ளாட் பண்ணுறேன். இப்போ லைனில் ரெண்டு டைப் இருக்குது, நார்மல் லைன், பாலி லைன், அப்படி ரெண்டு டைப் இருக்குது. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் லைன் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்காது. பட் இந்த பாலி லைன் யூஸ் பண்ணி வரைஞ்சோம்னா கண்டினியூஷன் சொன்னால் ஆப்செட் எடுத்து நம்ம வைக்கும்போது சாதா லைனில் வச்சோம்னா அந்த லைன் மட்டும்தான் ஆப்செட் வரும். அப்புறம் நமக்கு கண்டினியூஷன் கிடைக்கணும்னா அதுக்கான ட்ரிம் எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் கண்டினியூஷன் பண்ண முடியும். ஆனால் இந்த பாலிலைன் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ஆப்செட் எடுக்கும்போது கண்டினியூஷன் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் ரூம் சைஸ் வச்சு ரூமுக்கான மெஷர்மெண்ட் வச்சு ஒவ்வொரு ரூமும் லைன் கமெண்ட், அதாவது பாலிலைன் கமெண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்ருக்கேன். ரூமோட சைஸ் வச்சு லைன் பிளான் ரெடி பண்ணிட்டேன். இது ரூமோட சைஸ் எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்குறேன். இன்னர் சைஸ் எல்லாம் மீட்டரில் தான். வால் திக்னஸ் 23 சென்டிமீட்டர். ஃப்ரெண்டோட ஸ்டெப் வரைஞ்சிட்டேன். ஃப்ரெண்டு ஸ்டெப், அப்புறம் சிட் அவுட் சைடு பீம்ஸ் எல்லாமே டாட்டட் லைன் தான். அதுக்கான டாட்டட் லைன் செலக்ட் பண்ணி அதை டாட்டட் லைன் ஆக்கிட்டேன். அப்புறம் காலம் பிஹெச் கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த காலத்தை ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது. டோர் ஃப்ரண்ட் மெயின் டோர் மட்டும் 1 மீட்டர் வித். அப்புறம் ரூம்க்கான டோர் எல்லாமே 0.90 மீட்டர் வித். அப்புறம் பாத்ரூம் டோர் 0.75 மீட்டர் வித். அதுக்கான சைஸை வச்சு டோருக்கான பிளேஸ் லொக்கேட் பண்ணி டோரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 0.9 மீட்டர் வச்சுட்டு அந்த லைன் ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணி மாற்றுறேன். அப்புறம் டோர் நான் ஏற்கனவே ஒரு ட்ராயிங் வச்சுருக்கேன், அதிலிருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா புதுசாக வரைகிறவங்க டோர் ப்ளாட் பண்ணலாம். அது வரைகிறது ஈஸி தான். இது ட்ராயிங் பார்த்து வரைஞ்சா போதும். நான் ஏற்கனவே வரைஞ்ச ட்ராயிங்கிலேருந்து காப்பி பண்ணி இந்த ட்ராயிங்கில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டோர்ஸ் எல்லாம் வரைச்சாச்சு. அப்புறம் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 3 லீஃப் விண்டோ, அதுவும் ஏற்கனவே தான் வரைச்சி வச்சுருக்கேன், அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது 2 லீஃப் விண்டோ. ஓகே, விண்டோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விண்டோ நெய்ம் மாத்திரம். இது கிச்சன் விண்டோ, அதனால் கிச்சன் விண்டோ 3 மீன்ஸ் 3 லீஃப் விண்டோ, 2 மீன்ஸ் 2 லீஃப் விண்டோ, 1 மீன்ஸ் 1 லீஃப் விண்டோ. கிச்சன் விண்டோனால KW3 KW2 போட்டிருக்கேன். நார்மல் விண்டோ, விண்டோ 1, விண்டோ 2, விண்டோ 3 அப்படி தான் போட்டிருக்கேன். அப்புறம் கிச்சனில் உள்ள ஸ்லாப் வரைஞ்சிட்ருக்கேன். இதோட வித்து 0.6 மீட்டர். 0.6 மீட்டர் வித்துக்கு கிச்சன் ஸ்லாப் வரும். அப்புறம் ஹவுஸுக்கான அசசரிஸ் எல்லாம் வைக்கிறேன். இது சிங்க். இது சைஸ் சின்னதாக இருக்கிறனால ஸ்கேல் கமெண்ட் யூஸ் பண்ணி சைஸை பெருசு பண்ணுறேன்.
அசசரிஸ் கேஸ் ஸ்டவ் வந்து எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி எல்லா அசசரிஸ் பெட்டு, அப்புறம் வந்து சோஃபா செட், டைனிங் டேபிள் எல்லாம் வந்து நான் ப்ரீவியஸாக உள்ள இதிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோகாட் பிளாக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ஆன்லைனில் எடுக்கலாம். அதை வச்சு எடுத்து நமக்கு பண்ணலாம். அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். எல்லாமே வச்சுட்டேன். சோஃபா செட், டிவி ஸ்டாண்ட், வாஷ் பேஷன், பாத்ரூம், க்ளோசெட், பெட்டு எல்லாமே வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டேர் கேஸ் வரைகிறது. ஸ்டேர் கேஸ் வந்து 1 மீட்டர் வித்துக்கு வரைஞ்சிக்கிறேன். இப்போ நார்மல் வந்து ரெசிடென்ஷியல் வீடு பில்டிங் எல்லாம் வந்து 1 மீட்டர் வித்து தான் ஸ்டேர் வரைவோம். இப்போ வந்து 1 மீட்டர் வித்துக்கு ஸ்டேர் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்டெப் வந்து 30 சென்டிமீட்டர், த்ரெட்டு 30 சென்டிமீட்டர், ஐஸ் வந்து 15 சென்டிமீட்டருக்கு ஸ்டெப் வரைக்கிறேன். இந்த செகண்ட் ஃப்ளைட் ஸ்லாப் வந்து டாட்டட் லைனாக காட்டுறேன். ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் வரதுனால வந்து டாட்டட் லைனாக காட்டுறோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் மார்க் பண்ணுறது, பெட்ரூம், கிச்சன், அதை மார்க் பண்ணி லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கு சைஸையும் வந்து இண்டிகேட் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்து வச்சுருக்கிறது வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு புது பிளானுக்கு ஏற்றபடி அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றுறேன். ரூம் சைஸை வந்து மாற்றுறேன். ஒர்க் ஏரியா 2.4 × 2.2 மீட்டர், கிச்சன் அதுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு சைஸையும் மாற்றுறேன். அப்புறம் வந்து சன்ஷேட் வரைகிறேன். சன்ஷேட் வந்து 0.6 மீட்டர் வித்துக்கு வந்து டாட்டட் லைனில் வரைகிறேன். ஏன்னா அது வந்து நம்ம கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது 2.1 மீட்டர், அதாவது நம்ம ஃப்ளோர் லெவல்லேருந்து 2.1 மீட்டர் ஹைட்டில் தான் ஷேடு வரும். இப்போ அதனால் வந்து அது டாட்டட் லைனை இண்டிகேட் பண்ணுறேன். வந்து கிரவுண்டு ஃப்ளோர் பிளான் வரைஞ்சிட்டு அதை காப்பி பண்ணி வைக்கிறேன். எதனாலும் சொன்னால் நமக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளான் வரைகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானை நம்ம எடிட் பண்ணால் போதும். அதனால் இந்த பிளானை தான் வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன். அப்புறம் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறது. அவுட்டர் சைடு வந்து லென்த் மார்க் பண்ணுறோம். நம்ம வால் திக்னஸ் 23 சென்டிமீட்டர். இது மாதிரி ஃபுல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளாட் பண்ண பிளானோட ஏரியா செக் பண்ணுறது. அதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஏரியான்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம இது அவுட்டர் பவுண்ட்ரி மட்டும் வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்போ வந்து ஏரியா வந்து நமக்கு கீழே வந்து இந்த பிளேஸில் வந்துடும். கமெண்ட் பாக்ஸுக்கு மேலே அந்த பிளேஸில் வந்துடும் எவ்வளோ ஏரியா நம்ம வரைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. கிரவுண்டு ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நமக்கு ரிக்யூர்மெண்ட்டு எந்த இடம்லாம் தேவைன்னு பார்த்துட்டு அந்த இடத்த வச்சு மீதி எல்லாம் வந்து டிலீட் பண்ணிடலாம். இப்போ தேவையான பகுதியை வச்சுட்டு மீதியெல்லாம் டிலீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. அப்புறம் வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியா BH கமெண்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து அதே மாதிரி பிரிக் வால் காட்டுறதுக்கு எகெயின் BH கமெண்ட் யூஸ் பண்ணி பிரிக் வால் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, பிளான் நம்ம ப்ளாட் பண்ணி முடிஞ்சாச்சு. இனி வந்து நம்ம செக்ஷனல் வியூ எந்த இடத்த வந்து கட் பண்ணி செக்ஷனல் வியூ எடுக்கிறோம் அதற்காக வேண்டி கட்டிங் செக்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ ஏஏ அப்படிங்கிற கட்டிங் செக்ஷனை வந்து நம்ம பிளானில் வந்து எந்த இடத்துல செக்ஷனல் வியூ நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்த வந்து நோட் பண்ணுறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து இதை வந்து அந்த நம்ம அப்ரூவலுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவலுக்கு கொடுக்குற மாடலாக வரைஞ்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வரைச்ச பிளானை வந்து அதற்கு ஏற்றபடியான, அதாவது அப்ரூவலுக்கு கொடுப்பதற்கான ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் வந்து எப்படி எலிவேஷன் வரைகிறது, எப்படி செக்ஷன் வரைகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கிடைக்கணும்னா இந்த பேஜை, உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.